இங்கிலாந்து லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த சென்னையைச் சேர்ந்த மாணவியின் உடல் பரிசோதனையின் அறிக்கை இன்று அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை நமது லண்டன் செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்டறியலாம். சிவனேசன், இப்ப ஜார்ஜினாவின் மரணத்தில் அவரது தந்தை எழுப்பும் சந்தேகங்கள் என்னென்ன? வணக்கம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜார்ஜினா வார்ட்ரோப், துணி போடுற வார்ட்ரோப்ல தற்கொலை பண்ணிக்கிட்டதா, தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க. அந்த பெண்ணோட எடை மட்டும் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 கிலோ இருக்கும் போல இருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அந்த எடை தாங்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைட், அதாவது அந்த உயரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பொண்ணோட உயரம் அதுல போட்டு உள்ள ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று தற்கொலை செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூறுறாங்க. அந்த உடலை முதல்ல பார்த்த அந்த பெண்மணி யாருமே நெருங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நெருங்க முடியலன்றதை விட அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டுள்ளதா கூறுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட யாரும் பேட்டியும் எடுக்க முடியல. அவங்க போலீஸ்ல மட்டும் தான் நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போல இருக்கு. அதனால முன்னுக்கு பின் முரணான செய்தி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கண்காணிப்பு கருவி இருந்ததாகவும் வேலை செஞ்சதாகவும் சொல்றாங்க, வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அதனால அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்குதான் அந்த அறிக்கை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவனேசன், இப்ப இந்த உயிரிழந்த ஜார்ஜினாவின் உடல் எப்போ இந்தியா கொண்டு வரப்பட இருக்கு, இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கறது குறித்து நீங்க இன்னைக்கு தகவல் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முடிவுகள் வரும்போது தானே இந்த தகவல்கள் வரும்? ஆமா, இன்னைக்கு அநேகமா அந்த காரோனர் ரிப்போர்ட், அந்த அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. நேத்திக்கே கொடுத்துருக்கணும். அவங்க ஏதோ ரொம்ப வேலையா இருக்கும், வேலைப்படுறதுனால கொடுக்க முடியலன்றதான ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த காரணம் இவங்களால ஏத்துக்கவும் முடியல. அதனால அநேகமா இன்னைக்கு அந்த அறிக்கை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்க. அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த உடலை எடுத்துட்டு போக முடியும், இந்த நாட்டுல இருந்து எடுத்துட்டு போக முடியும். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவனேசன்.